வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மன மகிழ்ச்சியின் ஓய்வு நாள் காலை வேலைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கே 2-3 பேர் உம்முடைய நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் வாசமாய் இருக்கிறேன் என்று நீர் சொன்னீரே. உம்முடைய வார்த்தையின்படியே நீர் எங்கள் மத்தியிலே வாசமாய் இருக்கிறீர். அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உம்முடைய அன்புக்காக, உம்முடைய இரக்கத்துக்காக, உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பு பெரியது ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் பெரியது, உம்முடைய கிருபை பெரியது. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோங்க தாவே. எங்களுக்குள்ளே இருக்கிற உம்முடைய வல்லமையான பிரசன்னத்திற்காக, தெய்வீக பிரசன்னத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மேல் இருக்கிற உம்முடைய அபிஷேகத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, எங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் ஜீவ நீரூற்றாய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே கழுவி சுத்தமாக்கி பரிசுத்தப்படுத்தி உம்மை எங்களுடைய வீடாக்கி அதிலே நீர் வந்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுடைய இருதயத்திலே மகிமையை நம்பிக்கையாக இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எவ்வளோ அற்புதமான கிரியைகளை நீர் செய்திருக்கிறீர். தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஓய்வு நாள் காலை வேளையிலே நாங்கள் உம்மை துதித்து ஆராதிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கேட்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். எங்களுடைய சரீரத்தில் இருக்கிற சோர்வுகளை எல்லாம் நீர் நீக்கி போட்டு உற்சாக ஆவியோடு கர்த்தரை துதிக்க ஆராதிக்க எல்லாவற்றிலும் எங்களுக்கு உதவியும் ஒத்தாசையும் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை உம்முடைய வல்லமையான பாதுகாப்பின் கரத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இணையதளத்தின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறவங்க கூட உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்புவீராக, முடிய ஞானத்தினாலே உம்முடைய ஆலோசனைகளினாலே அவர்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதியான நேரங்களை கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். துதிகான மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனின் அன்பு மகா பெரியது. அவர் இரக்கம் நிறைந்த தேவன். அவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை அளிக்கிற தேவனாய் இருக்கின்றார். மகா தயை பெருத்த தேவனாய் அவர் இருக்கின்றார். யாருமே இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? என்னை விசாரிக்க ஒருவருமே இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? நமக்கு அன்பான தேவன் ஒருவர் இருக்கின்றார். அவர் நமக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே நம்மை பாவத்தில் இருந்தும் சாபத்தில் இருந்தும் வியாதியில் இருந்தும் மீட்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நம் மீது அன்பு செலுத்தி நம்மை ஆற்றி தேற்றி அரவணைத்து பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னே நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவனவர். ஆமென். இந்த நாள் வரைக்கும் அவர் நடத்தி வந்த பாதைகளை நாம் நினைத்து பார்க்கிறோம் என்று சொன்னால் நாம் அவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. நமக்கு அவர் செய்ய நினைத்த காரியங்கள் ஒருபோதும் தடைப்படாது. சகலத்தையும் அவர் நன்மைக்கு ஏதுவாய் நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கின்றார். ஆமென். அவருடைய அநாதி சிநேகத்தால் நம்மை நேசித்து அவருடைய காருண்யத்தினாலே நம்மை இழுத்து கொண்ட தேவன் அவர். அவரை நாம் போற்றி இந்த காலை வேளையிலே ஆராதித்து துதிப்போம். ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது,
தயவு பெரியது. அநாதையாக அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாக அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நிலையில்லாத உலகத்திலே அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே அன்பு கொண்டீரே. நிலையில்லாத உலகத்திலே அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அப்பா உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆட்சி தேற்றி நடத்தி வந்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆட்சி தேற்றி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அப்பா உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. இயேசுவே உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அப்பா உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. இயேசுவே உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நம் தேவனை மகிமைப்படுத்துவோம்.
நம்முடைய தேவன் எல்ஷடாய் என்ற நாமமுள்ள தேவன். எல்ஷடாய் என்று சொன்னால் சர்வ வல்லமை உள்ளவர் என்ற அர்த்தம். நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? எதையுமே செய்ய வல்லவராய், எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் நம்மை வாழ வைக்கின்ற தேவனாய் இருக்கின்றார். அவர் நம்மை பெருகச் செய்கின்ற தேவனாய் இருக்கின்றார். இந்த உலகத்துல நம்ம யாருன்னே தெரியாம வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை அவர் அவருடைய பிள்ளையாக மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்தை நமக்கு கொடுத்து, அவருடைய ஜீவனை நமக்கு கொடுத்து நம்மை அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ கஷ்டங்கள், துன்பங்கள் வந்தாலும் அதை அவருடைய தயவினால், அவருடைய கிருபையினால் மாற்ற வல்லவராய் இருக்கின்றார். அந்த பிரச்சனைகளை, கஷ்டங்களை ஜெயிக்க நமக்கு உதவி செய்ய வல்லவராய் அவர் இருக்கின்றார். இந்த உலகத்திலே எத்தனையோ பேர் நம்மை தூக்கி எறிந்திருக்கலாம், ஆனாலும் அவருடைய கிருபை நம்மை இன்று வரை தாங்கி வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். அறிமுகமில்லா என்னிடம் வந்து அரியணை ஏற்றும் திட்டம் கண்டு என்னை அறிமுகம் செய்தவரே, எனக்கு பின்னையாய் நிற்பவரே. அறிமுகமில்லா என்னிடம் வந்து அரியணை ஏற்றும் திட்டம் கண்டு என்னை அறிமுகம் செய்தவரே, எல்ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல்ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. எல்ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல்ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. எத்தனை ஆமா, எத்தனை சவுல்கள் எந்தன் பாதையில் வந்தனரே. எத்தனை ஆமா, எத்தனை சவுல்கள் எந்தன் பாதையில் வந்தனரே. ஆனாலும் தயவால் எனக்கு அரியணை வாழ்வை தந்தவரே. ஆனாலும் தயவால் எனக்கு அரியணை வாழ்வை தந்தவரே, தந்தவரே. எல்ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல்ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. எல்ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல்ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே.
வைக்கும் நல்ல தெய்வமே. எல்ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. எல்ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல்ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. என் மேலுள்ள அழைப்பை அறிந்தும் எளியில் விட்டு சென்றனரே. என் மேலுள்ள அழைப்பை அறிந்தும் கொடியில் விட்டு சென்றனரே. தூக்கி எறிந்தோர் கண்களின் முன்னே அரியணை வாழ்வை தந்தவரே. தூக்கி எறிந்தோர் கண்களின் முன்னே அரியணை வாழ்வை தந்தவரே, தந்தவரே. எல்ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல்ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. எல்ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல்ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. அறிமுகமில்லா என்னிடம் வந்து அரியணை ஏற்றும் திட்டம் தந்து என்னை அறிமுகம் செய்தவரே. எனக்கு பின்னணியாய் நிற்பவரே. அறிமுகமில்லா என்னிடம் வந்து அரியணை ஏற்றும் திட்டம் தந்து என்னை அறிமுகம் செய்தவரே. எனக்கு பின்னணியாய் நிற்பவரே. எல்ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல்ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. எல்ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல்ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. எல்ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல்ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. எல்ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல்ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். நம் அனைவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். மறவாமல் நினைத்த நம்முடைய தேவனுக்கு மனதார நன்றிகளை செலுத்தும்படியாய் இரவும் பகலும் அவர் நம்மை ஒவ்வொரு நிமிடமும் நம்மை நினைத்து கொண்டிருக்கின்றார். நம்மை அவர் பாதுகாத்து நடத்தி வருகின்றார். எபினேசராய் அவர் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார். எல்ரோயி என்பது அவருடைய நாமம். நம்மை காண்கிற தேவனாய் அவர் இருக்கின்றார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய பலவீன நேரங்களிலே பலன் தந்து தாங்குகிற தேவன் அவர். அவருடைய தழும்புகளால் நம்மை சுகமாக்கின தேவன். ஆமென். அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் நன்றிகளை செலுத்தும்படியாய் இந்த பாடலை பாடி தேவனை நாம் ஆராதிப்போம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா,
பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேச நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேச நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் வேலன் தந்தீரையா. என் பலவீன நேரங்களில் வேலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா.
குறைவுகள் அனைத்தையுமே மகிமையிலே நிறைவாக்கினே. என் குறைவுகள் அனைத்தையுமே மகிமையிலே நிறைவாக்கினே. ஊழியம் செய்வதற்கு போதுமான பணம் தந்து மீதம் எடுக்க செய்தே. ஊழியம் செய்வதற்கு போதுமான பணம் தந்து மீதம் எடுக்க செய்தே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. அவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நம் தேவன் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத நல்ல தேவன். அவரை மாத்திரம் நாம் பற்றி கொண்டு நாம் இந்த உலகத்திலே வாழ்வோம் என்று சொன்னால், அவருடைய வாக்குத்தத்தங்களை நாம் விசுவாசித்து இந்த உலகத்தை நம்மால் ஜெயிக்க முடியும். இன்னும் ஒரு பாடலை பாடி நம் தேவனை ஆராதிப்போம். மாறிடாத என் ஏசையா, உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே. உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன்.
முந்த ஆட்டுக்குட்டி நல்மேய்ப்பரே நம்பிக்கையே நானும் முந்த ஆட்டுக்குட்டி உம்மைத்தானே பின்தொடர்ந்தே உம் தோளில்தான் நான் இருப்பேன் உம்மைத்தானே பின்தொடர்ந்தே உம் தோளில்தான் நான் இருப்பேன் துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை பாதிப்பில்லை பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை பாதிப்பில்லை உம் குரலோ கேட்குதையா உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா உம் குரலோ கேட்குதையா உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். பிரகாசிக்கும் பேரொளியே விடிவெள்ளி நட்சத்திரமே பிரகாசிக்கும் பேரொளியே விடிவெள்ளி நட்சத்திரமே உம் வசனம் ஏந்திக் கொண்டு உலகெங்கோ சுடர் விடுவேன் உம் வசனம் ஏந்திக் கொண்டு உலகெங்கோ சுடர் விடுவேன் துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நல்ல நாளுக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. வல்லவரே, நல்லவரே, போதுமானவரே, வாக்கு மாறாதவரே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற அன்பின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களை மறவாமல் நினைத்து கொண்டிருக்கிறவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை ஏந்தி சுமந்து தாங்கி தப்புவித்து வழி நடத்துகிற தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நல்ல எபினேசராய் அப்பா, நீர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாய் நீர் இருக்கிறீர் அப்பா. எல்ரோயா, எங்களை காண்கிற தேவனாய் நீர் இருக்கிறீர். ஏகோவா ராப்பாவாய் சுகம் தரும் தேவனாய் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். எல்ஷடாய், சர்வ வல்ல தேவனே, உம்மை துதிக்கிறோம். எல்லாவற்றையும் செய்ய வல்லவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே எத்தனையோ பிரச்சனைகள், வியாதிகள், கஷ்டங்கள், துன்பங்கள், சோர்வுகள் வந்த போதிலும் அப்பா, உம்முடைய வார்த்தையை நாங்கள் ஆண்டவரை விசுவாசித்து
உம்முடைய வல்லமையுள்ள வாக்குத்தத்தங்களை நாங்கள் ஆண்டவரை விசுவாசித்து அறிக்கை செய்து அவைகளை நாங்கள் ஜெயிக்க நீர் எங்களுக்கு பலனை கொடுத்தீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பலவீன நேரங்களிலே உம்முடைய பலனை தந்து நீர் தாங்குகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்முடைய அன்பு மகா பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது, உம்முடைய தயவு பெரியது ஆண்டவரே. உம்முடைய கிருபை அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை புதிய கிருபைகளினாலே வழிநடத்தி கொண்டிருக்கிறீரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா இந்த ஆராதனை வேலையை நீர் பொறுப்பெடுத்துக் கொண்டபடியால் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இறங்கினபடியால் நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தையின் வேலையை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. வார்த்தை பேசுகிற தாசனை மறைத்து ஆவியானவர் வெளிப்படும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவர் வல்லமையோடு கூட வார்த்தையின் வழியாய் நீர் எங்களுக்கு ஊழியம் பண்ணும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. மீதியான வேலையை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. துதி கன மகிமை மேன்மை ஆவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம விதைக்கும்படி வந்திருக்கிறோம். ஆகவே முழு மனதோடும் முழு நிறைவோடு சந்தோஷத்தோடு அவருடைய ராஜ்யத்தில் நம்ம விதைக்கணும் தேவன் விரும்புகிறார். அப்படியே மனம் கசந்து அப்படியே குறுகி அப்படியே உள்ளத்தில் ஒரு மாதிரி ஒரு பயம் ஒரு திடுக்கு அந்த மாதிரி இல்லை. கர்த்தர் எப்படி கொடுக்க சொல்றாருன்னா, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார், பிரியப்படுகிறார் நம்முடைய காணிக்கையின் மூலியமாக. அப்பொழுது நாம் ஏன் அந்த காணிக்கையை செலுத்துகிறோம், தசமபாகத்தை செலுத்துகிறோம் என்பதை வேதாமத்தின் அடிப்படையில் நாம் பார்த்து அதை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு நாம் செய்வோமானால் அது ஒரு மாபெரும் ஒரு வெளிப்பாடோடு ஒரு வெளிச்சத்துக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு அது கொண்டு வரும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒழிவதில் என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். இதை மண்ணில் நீங்கள் பார்க்குறோம், விதைப்பு அறுப்பு. இந்த பிரமாணத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கிறார். எதற்காகனா பணப்பெருக்கத்தை தேவன் செய்யும்படி விரும்புகிறார். ஆகவே இந்த ஆவிக்குரிய பிரமாணம் விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணம் எல்லா ஜனங்களுக்கும் கிடையாது. எல்லா இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மக்களுக்கும் இது கிடையாது. ஆனால் ஸ்பெஷல் பீப்புள், அதாவது இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நமக்கு இந்த ஆவிக்குரிய பிரமாணத்தை திருச்சபையில் வைத்திருக்கிறார். இங்கே கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஆவிக்குரிய பிரமாணம் எப்படிப்பட்ட ஒரு பிரமாணமாக இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கைக்கு இது எப்படி உதவுகிறது என்பது தேவன் திருச்சபையில் வைத்திருக்கிறார். இந்த ஆவிக்குரிய பிரமாணத்தையும் கேள்விப்பட வேண்டும், ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், விசுவாசிக்கணும். 4வது செயல்படுத்தணும், அதாவது கிரியைகள் மூலியமாக செயல்படுத்தணும். இல்லை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னா அது முடியாத காரியம், இல்லை நான் கொடுக்குறேன் அப்படின்னா முடியாத காரியம். இது விசுவாசத்திற்கும் கொடுத்தலுக்கும் ஒரு மாபெரும் ஒரு தொடர்பு இருக்கிறது. அதனால் நம்முடைய ரட்சிப்பே விசுவாசத்தின் மூலியமாக தான் ஆரம்பமாகிறது இல்லையா? ஸோ அதனால் எல்லா காரியத்தையும் தேவன் விசுவாசித்து செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த ஆவிக்குரிய பிரமாணம் ஆவிக்குரிய ரீதியில் வேலை செய்கிறது. இந்த மாம்ச கண்களில் பார்க்க முடியாது. மாம்ச கண்களில் இந்த உலகத்தெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஆனால் தேவன் ஆவிக்குரிய கண்கள் ரீதியாக இதை பார்க்கும்படி நம்மை அழைத்திருக்கிறார். எல்லாருக்கும் தேவன் வேலையை கொடுத்திருக்கிறார், நல்ல கரங்களை கொடுத்திருக்கிறார், நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் கொடுத்த தேவன் பணத்தையும் தர முடியும் என்பதை தான் இந்த ஆவிக்குரிய பிரமாணம் நம்மளுக்கு வலியுறுத்துகிறது, காண்பிக்கிறது. இதை திருச்சபையிலிருந்து நாம் கற்றுக்கொண்டு குடும்பத்தின் மூலியமாகவும் சமுதாயத்தின் மூலியமாகவும் கலாச்சாரத்தின் மூலியமாக ஒரு மாபெரும் ஒரு செழிப்பையும் வெற்றியும் தேவன் எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார்.
ஆகவேதான் இங்கிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சபையிலிருந்து இது கற்றுக்கொண்டு அப்படியே குடும்பத்திற்கு, சமுதாயத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் நிறைய பேர் என்றாங்கன்னா, சமுதாயத்தின் மூலியமாக, அதாவது இந்த பேங்க்கு போயிட்டு கடன் வாங்குறது, லோன் வாங்குறது, சீட்டு பைசா போடுறது, மற்ற எல்லாம் என்னென்னவோ சமுதாயத்தில் என்னவோ பண்ணலாம், பண்ணிட்டு கடைசி சபைக்கு வருது. சபைக்கு வந்து ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, என் தேவைகளை சந்தியும் அப்படின்னா அது முடியாத காரியம். தலைகீழாக போயிட்டு இருக்கோம். ஆனால் தேவன் ஆசீர்வாதத்தை ஒரு விதை வடிவில் கொடுத்திருக்கிறார். ஆமென். நம்ம இதை விசுவாசித்து செயல்பட வேண்டும். ஆகவே இந்த மாதிரி ஒரு சாக்கை கூட்டுறதை காட்டிலும் சீடை கூட்டணும், விதையை கூட்டணும். இந்த மாதிரி ஜெபிக்கிறதை காட்டிலும் விதையை அதிகமாக என்னுடைய வாழ்க்கையில பெருக செய்ய வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். ஆகவே பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திற்கு இந்த பணத்தை குறித்து எழுதுகிறார். அவர் எப்படி அங்கே சொல்லுகிறார் இந்த பணத்தை குறித்து? இந்த பணத்தை தேவனுடைய ராஜ்யத்தில் விதைக்கும் பொழுது அது தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஒரு விதையாக போகிறது. நம்முடைய கண்களுக்கு தான் அது பணமாக தெரியுது. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் ஒரு விதையின் ரீதியில் செயல்பட விரும்புகிறார், ஆவிக்குறி ரீதியில். அவை 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அன்றியும் சகோதரரே, மகதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தால் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கூடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். கொரிந்து சபைக்கு தேவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பவுல் இதை வெளிப்பாட்டின் மூலியமாக இங்கே கற்றுக் கொடுக்கிறார். என்னன்னா, கொரிந்து சபைகிட்ட போய் சொல்றாரு, மகதோனியா சபை நாட்டு மக்கள் எப்படி கொடுத்தாங்கன்னா, அவர்கள் மிகுந்த உபத்திரத்தில் இருக்கிறாங்க, சோதிக்கப்படுகிறாங்க, கொடிய தரித்திரம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த மகதோனியா நாட்டு மக்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாங்க? அப்போ அவர் சொல்றாங்க, தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் திராணிக்கு தக்கதாக அவர்களே மனதுள்ளவர்களாய், மனதில் நியமித்து கொடுக்குறாங்க. அப்போ கொரிந்து சபைக்கு தேவன் இதை என்ன பண்ணுகிறார் என்றால் பவுல் மூலியமாக கற்றுக் கொடுக்கிறார். அப்போ கொரிந்திய சபை கிட்ட பவுல் சொல்லுகிறார், மகதோனியா நாட்டு சபை மக்கள் எப்படி கொடுத்தார்கள் என்று. தலைவர் 2 இடத்துல சொல்றார் பவுல். இங்க மகதோனியா நாட்டு சபை கிட்ட வந்து கொரிந்து சபை எப்படி கொடுக்குறாங்க, கொரிந்து சபையில போட்டு மகதோனியா சபை மக்கள் எப்படி கொடுக்குறாங்க என்பதை உற்சாகப்படுத்துகிறார். மாற்றி மாற்றி சொல்லி உற்சாகப்படுத்துகிறார். இப்படி தேவனுடைய ஊழியத்தை அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். பாருங்க, கொடிய தரித்திரம் இருக்கு, வறுமை இருக்கு, ஆனால் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் அவர்களால் எப்படி கொடுக்க முடிகிறது என்பது பவுல் இங்க 1ஆம் வசனத்துல சொல்லுகிறார். தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். மகதோனியா சபை மக்களுக்கு தேவன் கிருபையை கொடுத்து, விதையை கொடுத்து, அதை எங்க விதைக்க வேண்டும் என்ற ஞானத்தை கொடுத்து விதைக்க கிருபையை கொடுத்திருக்கிறார் என்பதை கொரிந்து சபை மக்களுக்கு பவுல் இங்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகவேதான் 9ஆம் வசனத்தில், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். அப்போ நம்முடைய பாவத்தை இயேசு கிறிஸ்து சுமந்திருக்கிறார், தரித்திரத்தை சுமந்திருக்கிறார். அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படி கிருபையை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை விதையின் வடிவேல கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் என்ன பண்ணுகிறார்னா, அந்த விதையை தேவனுடைய ராஜ்யத்தில் விதைக்கும்படி பவுல் கொரிந்து சபை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, பின்பு நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயம் அல்ல, கட்டாயமாயம் அல்ல, தன் மனதில் நியமித்தபடி கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். 8ஆம் வசனம், மேலும் நீங்கள் எல்லாவற்றிலேயும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும்
சகலவித நற்கிரிகளும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படிக்கு தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். அந்த கிருபை என்ன பண்ணுகிறது என்றால் விதையை கொடுக்கிறது, கொடுக்கிறதுக்கு இருதயத்தை கொடுக்கிறது. ரொம்ப முக்கியம். இருதயத்திற்கும் கொடுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்முடைய இருதயத்தில் தேவன் வாசமாக இருக்கிறார். ஆகவே அவரை மட்டும் நோக்கி பார்க்கணும். இந்த பழைய உடன்படிக்கையில் இந்த விதைப்பு அறுப்பு என்ற பிரமாணத்தை செயல்படுத்தி நிறைய நம்ம ஆவிக்குரிய தகப்பனார்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவன் விதையை கொடுத்து தான் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். பாருங்க, யாக்கோபு தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து, ஏசாவுக்கு பயந்து அவன் தாயினுடைய வீட்டுக்கு போறான். யாக்கோபு பாருங்க, அவர் தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து போகும் பொழுது அவனுடைய தாய் தகப்பன் என்ன பண்ணுகிறார்கள் என்றால் அவரை ஆசீர்வதித்து அனுப்புகிறார்கள். கர்த்தரும் தரிசனத்தில் லூஸ் என்ற இடத்துல தரிசனமாகி என்ன பண்ணுகிறார், நான் கர்த்தர் சர்வ வல்லமுள்ள தேவன், பிதாக்களுக்கு இட்ட ஆணை நிறைவேற்றுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், பூமியின் துளை போல உன்னை பெருக பண்ணுவேன் என்று யாக்கோபுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. அப்போது அங்கே யாக்கோபு ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நீர் எனக்கு உண்ண ஆகாரமும் உடுக்க உடையும் தந்து என்னை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவீரானால் எனக்கு உண்டானவர்கள் எல்லாவற்றிலையும் தசம பாகம் செலுத்துவேன். அவர் போகும்பொழுது ஆசீர்வாதத்தை எடுத்துட்டு போறாரு. எப்படின்னா விதை வடிவில இந்த விதை எப்படி தசமபாகம் காணிக்கின்ற அடிப்படையில் இருக்கிறது. அவர் போகும்போது வெறுங்கையாக தான் போறாரு. ஆனால் வரும் பொழுது இரு பரிவாரங்களோடு வருகிறார். எப்படி என்றால் தனக்கு உண்டானவை எல்லாவற்றிலையும் அவர் ஒரு பொருத்தனையை பண்ணினார். என்னன்னா, தேவனுடைய ராஜ்யத்தில் நான் விதைக்க போறேன் அப்படின்னு. அது ஆவிக்குரிய ரீதியில் ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொண்டு வருகிறது என்பதை நாம் அங்கே அறிந்து கொள்ள முடியும். அதே தான் பவுல் இங்கே சொல்லுகிறார், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். நாம் விதைக்கும் பொழுது தேவன் எல்லாவது தயவையும் கிருபையும் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தருகிறார். அது மட்டுமல்ல, நமக்கு போதுமானது எப்போதும் நம்மிடம் இருக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும். என்னென்ன உதவியெல்லாம் செய்ய முடியுமோ உதவி செஞ்சு முடித்த பிறகும் நம்முடைய வாழ்க்கையில் பணம் இருக்கும் என்று பவுல் இந்த 8ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 9:8 வசனத்தில். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஜீவனை கொடுத்திருக்கிறார், விதையை கொடுத்திருக்கிறார். இந்த விதையை தேவனுடைய ராஜ்யத்தில் விதைக்கும் பொழுது நம்முடைய குடும்பம் செழிப்புக்கு நேராக, பொருளாதார ஆசீர்வாதத்திற்கு நேராக கொண்டு செல்ல முடியும். ஆகவே தான் கொடுக்கும் பொழுது ஒரு காரியத்தை தேவன் கற்றுக் கொடுக்கிறார். என்னென்றால் அவரை நோக்கி பார்க்கும்படி, பணத்தை நோக்கி பார்க்குமல்ல, அவரை நோக்கி நம்ம பார்க்கும் பொழுது பணம் நம்மை நோக்கி பார்க்கும். அவரை நோக்கி நம்ம பின் செல்லும் பொழுது பணம் நம்ம பின்னாடி வரும். அதுதான் தேவன் கற்றுக் கொடுக்கிறார். நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில் பணத்தை தெய்வமாக கொண்டிருக்கிறார்கள். பணம் தான் எல்லாம் அப்படின்னு, பணம் பத்தும் செய்யும், பணம்னா போன வாயை திறக்கும். பாருங்க எப்படியெல்லாம் சொல்றாங்க பாருங்க. பணம்னா எப்படி போன வாயை திறக்கும், அது டைலாகே தப்பு. அப்படி சமுதாயத்தை இப்படி ஏமாத்துறாங்க பாருங்க. அதனால தான் தேவன் என்ன பண்ணுகிறார் என்றால் விசுவாசிகளாகிய நம்மை, கிறிஸ்தவர்களாகிய நம்மை கொடுக்க வைக்கிறார். கொடுக்கிற மனப்பான்மை வர வேண்டும். ஏனென்றால் இந்த விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணத்தின் அடிப்படையில் தான் பிதா குமாரனை இந்த பூமியில் விதைத்தார். அவர் பாடுபட்டு மரித்து ரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களை சுமந்து தரித்திரத்தை சுமந்து உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். இப்போ அவருக்குள்ள இருக்கிறோம். கிறிஸ்துவே ஒரு விதையாக தான் இருக்கிறார். அந்த அறுப்புக்குள்ள நம்ம இருக்கிறோம். எல்லா ஆசீர்வாதமும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது. ஆகவே தான் கிறிஸ்து என்ன சொல்லுகிறார், இயேசு என்ன சொல்லுகிறார், தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் கிறிஸ்துவுக்குள்ள இந்த விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணத்தை செயல்படுத்தி அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற முடியும் என்பதை காண்பிக்க விரும்புகிறார். ஆகவே நீங்கள் இதை பணத்தை பார்க்காதீங்க. பணத்தை பார்த்தா கொடுக்கறதுக்கு மனம் வராது. ஐயோ பணம் போதே, இது கொடுத்துட்டா என்ன நம்ம தேவை சந்திக்கப்படுமா, இதுதான் நம்ம இந்த வாரத்துக்கு இந்த மாதத்துக்கு அப்படி நம்ம பிளான் போட்டப்போம். ஆனால் இங்கே பவுல் சொல்லுகிறார், மகதோனியா நாட்டு சபை மக்கள் எப்படி கொடுத்தார்கள் என்றால் திராணிக்கு மிஞ்சி, திராணிக்கு தகுதி உள்ள அதிகமாக தான் கொடுத்தாங்க. உபத்திரவம், கொடிய தரித்திரம், அதன் மத்தியிலும் கொடுத்தார்கள். ஏனென்றால் தேவன் அவர்களுக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். அதே கிருபை தான் தேவன் நமக்கும் என்று கொடுத்திருக்கிறார்.
நம்முடைய வாழ்க்கையை நல்லா வாழ முடியும், செல்வ செழிப்பை வாழ முடியும். ஒரு சின்ன காரியத்தை செய்ய சொல்றாரு. என்னன்னா, தேவனுடைய ராஜ்யத்தில் விதைக்க சொல்றாரு. ஆகவே நம்ம கரங்களில் காணிக்கும் தசமம் எடுத்துக்கொள்வோம், நாம் விதைப்போம். தேவனுடைய ராஜ்யத்தில் எல்லா காரியங்களிலும் எடுத்துக்கொள்வோம். நம்ம அறிக்கையிட்டு கொடுப்போம். பரலோக பிதாவே, குமாரனாக இயேசுவின் நாமத்தில் இடத்துல வருகிறோம். ஆண்டவரே, என்னிடத்தில் உழுதெல்லாம் நீர் கொடுத்தவை, ஆகவே உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைக்கிறேன். உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைப்பதால் ஒரு காலமும் ஒருபோதும் என்னிடத்தில் பணக்குறைவு என்பதே இருக்காது. கொடுப்பதால் எப்பொழுதும் எல்லாவற்றிலேயும் சம்பூர்ணமுடையவனாக, நிரப்பகரனுடையவனாக, எல்லா விதத்திலும் வாழ்ந்து செழிப்பாக இருப்பேன் என்பதை விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று சங்கீதம் மாறி மாறி வாசிப்போம். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் சங்கீதம் 84. சங்கீதம் 84. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வாசிக்க கொடுக்கப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே, உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை காலை 8 மணி முதல் 10:30 மணி வரை நமது சபையிலே நடைபெறுகிறது. நீங்கள் யாவரும் வந்து அதிலே கலந்து கொள்ளும்படி மிகவும் அன்புடன் அழைக்கின்றோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை பரிந்து பேசும் ஜெபம் நடைபெறுகின்றது. ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை வாக்குத்தத்த ஆராதனை நம்முடைய சபையிலே நடைபெறுகிறது. இதிலே வந்து அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாதமும் 2ஆம் சனிக்கிழமைகளில் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை வாலிபர் கூட்டம் நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் சனிக்கிழமைகளில் காலை 10:30 மணி முதல் 12:30 மணி வரை மகளிர் கூட்டம் நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 4ஆம் சனிக்கிழமை அல்லது 5வது சனிக்கிழமை கடைசி சனிக்கிழமைகளில் மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை துதி ஆராதனை நமது சபையிலே நடைபெறுகின்றது. இந்த கூட்டங்கள் யாவற்றிலும் நீங்கள் வந்து கலந்து கொள்ளும்படி மிகவும் அன்புடன் அழைக்கின்றோம். சிறு பிள்ளைகள் சிறுவருடைய ஆலயத்திற்கு செல்லும்படியாய் அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். சில முக்கிய அறிவிப்புகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். உலகம் முழுவதும் வேதாகமத்தை இலவசமாக கொடுக்கிற ஒரு ஊழியத்திலே கிதியோன் இன்டர்நேஷ்னல் மினிஸ்ட்ரிஸ் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரி ஆகஸ்ட் மாதத்திலே ஒவ்வொரு சபையாக அவர்கள் சென்று அவர்கள் இந்த வேதாகமத்தை உலகம் முழுக்க விநியோகம் பண்ணுகிறதன் மூலமாக, இலவசமாக கொடுக்கிறதன் மூலமாக எப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலும் ரட்சிப்பும் அவர்கள் அடைந்திருக்கிறார்கள், உலக மக்கள் அடைந்திருக்கிறார்கள் என்பதை
அவர்கள் வந்து ஒவ்வொரு சபையாக பகிர்ந்து கொள்கிறார்கள். அது மாத்திரமல்ல, போதகர்களுக்கென்று தனியாக ஒரு கூட்டத்தை அவர்கள் வைக்கிறார்கள். கடந்த ஆண்டிலே நானும் நம்முடைய இணை போதகர் எஸ்ரா அவர்களும் நாங்கள் சென்றிருந்தோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் இருந்த ஒரு வாலிபர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா வேதாகமத்தெல்லாம் எரிச்சு கொளுத்தி அந்த வேதாமத்தை இலவச வேதாம கொடுக்க வந்தவங்களை அடித்து விரட்டி, என் வாழ்நாள் முழுதும் உங்களை வந்து எங்கே போனாலும் துரத்துறது தான் என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லி அவர் அந்த மாதிரி செய்து கொண்டிருந்தவர். அப்பவும் கூட அவர் வந்து ஆண்டவர் நேசித்து, அவர் ஒரு என்ஜினியர் பாருங்க, அவர் நல்லா படித்து எல்லாம் இது பண்ணி வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக அவருடைய பாஸ்போர்ட்டு சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் ஒரு சூட் கேஸில் வச்சு கொண்டு வந்துக்கிறார். டெல்லியில் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டுக்கிறாரு, கையில் காசு இல்லாமல். அப்படி பசியும் பட்டினியுமா நடந்து போகும்பொழுது அவர் வந்து அவரை வந்து ஒருத்தர் சந்திச்சு அவருக்கு வந்து கிதியோன் வேதாமத்தை கொடுத்துருக்கிறார். எந்த வேதாமத்தை எரிச்சாரோ, கிழிச்சு போட்டாரோ, அடிச்சாரோ கொடுத்தவங்கள அதே வேதாமம் மறுபடியும் அவர் கையில் வந்து கிடச்சிருக்கு. அவர் வந்து ஒரு பொருத்தனையோடு அதை வாங்கி வாசிச்சிருக்கிறாரு. ஆண்டவரே, மறுபடியும் என்னுடைய சர்டிஃபிகேட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அதை வாசித்த பொழுது அதிலிருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் அவருடைய வாழ்க்கை உயர ஆரம்பித்திருக்கிறது. சர்டிஃபிகேட் இல்லை, ஒன்றும் இல்லை, ஆனால் வேலை கிடைச்சது. படிப்படியாக முன்னேறி இப்பொழுது அவர் ஒரு பெரிய கம்பெனியில் சிஇஓவாக இருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, இந்த கிதியோன் இன்டர்நேஷ்னல் மினிஸ்ட்ரியில் அவர் ஒரு பெரிய ஒரு பதவியில் இருக்கிறாரு. அநேகருக்கு இவர் எந்த வேதாகமத்தெல்லாம் எரிச்சாரோ, அதை கிழிச்சு போட்டாரோ, அடிச்சாரோ, கொடுத்தவங்களை அடிச்சாரோ, அந்த வேதாகமத்தை இவரே வந்து என்ன பண்ணுறாரு, விநியோகம் பண்ணி கொண்டு இருக்கிறார். இதெல்லாம் இந்த மாதிரி தகவல்கள்லாம் நாங்கள் போய் அங்கே அறிந்து கொண்டோம். அந்த சாட்சி எனக்கு ரொம்ப பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுத்தது. அதனாலே நான் ஏவப்பட்டு நம்முடைய சபையின் மூலமாக ஒவ்வொரு மாதமும் ஒரு நாளைக்கு ஒரு வேதாகமம் கணக்கு பண்ணி ஒவ்வொரு மாதமும் 30 வேதாகமம் நம்முடைய சபையின் சார்பாக இலவசமாக கொடுப்பதற்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். இது இப்போவும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே அவர்கள் 11ஆம் தேதி, வருகிற ஞாயிற்றுக்கிழமை 11ஆம் தேதி